Hello friends, welcome to Tenkasi Vetri IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் டிசம்பர் 14 அன்னைக்கு TNPC ல இருந்து ஒரு கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. அதாவது குரூப் 1C சர்வீசஸ் கீழ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் DO எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 13 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சிலபஸ் என்ன படிக்கணும், எங்கே இருக்குது அப்படின்றது அதை பற்றின தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அகாடமியில் இந்த DO எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக உங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ இந்த சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஒரு சிங்கிள் பேப்பர் தான், அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். அதாவது ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா அப்படின்றது டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னெல்லாம் உண்டுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து SSLC ஸ்டாண்டர்ட், அதாவது 10th குவாலிஃபிகேஷனில் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓவராலாக உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து இந்த DO எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டடீஸ், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது எங்கே படிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். அதை வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த 10 யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்ஸ்குள்ளே இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் ப்ளஸ் இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எல்லாமே வந்து கவர் ஆகுது. நீங்கள் ஒரு வேளை இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் உள்ள 10 யூனிட்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ போடுறோம், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல வந்து என்னன்னா ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பொது அறிவியல். இதில் 5 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டாபிக்ஸ்க்கு எல்லாமே கவர் பண்ணாலே இந்த யூனிட் 1 வந்து கவர் ஆகிரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் ரீசனிங், ரூட் லேர்னிங் விசஸ் கான்செப்சுவல் லேர்னிங். நெக்ஸ்ட் சயின்ஸ் ஆஸ் அ டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். Second topic என்னன்னா nature of universe, general scientific laws, mechanics properties of matter, force, motion and energy. Next, everyday applications of the basic principle of mechanics, electricity and magnetism, light, sound, heat, nuclear physics, laser, electronics and communications. Third topic, elements and compounds, acids, bases, salts, petroleum products, fertilizer and pesticides. Fourth, main concepts of life science, classification of living organism, evolution, genetics, physiology, nutrition, health and hygiene, human diseases, and fifth one, environment and ecology. இது எல்லாமே எதுக்கு கீழே வருது அப்படின்னா நீங்கள் 6th to 12th புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னா, சயின்ஸ் புக் ரெஃபர் பண்ணாலே இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறோம். செகண்ட் யூனிட் கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடையதாக இது இருக்கும். அதையும் உங்களுக்கு அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒரு 6 டாபிக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது டெய்லி நடக்கிற ஈவெண்ட்ஸ், நேஷனல் சிம்பிள்ஸ், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் இன் நியூஸ், ஸ்போர்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். Second, polity and political parties and political system in India, public awareness and general administration, welfare oriented government schemes and their utility, problems in public delivery systems. Third, geography and geographical landmarks. ஏன்னா புதுசா ஏதாவது ஒரு தொல்லியல் அடையாள சின்னமாலாம் அறிமுகப்படுத்துவாங்க, அந்த மாதிரி இருக்கும். Fourth, economics and current socio-economic issues, இப்போ இருக்க பொருளாதாரத்தை பற்றினது. Next, science, latest inventions in science and technology. Sixth one, prominent personalities in various spheres, arts, science, literature and philosophy. இது எல்லாமே செகண்ட் யூனிட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் கீழே வருது. நெக்ஸ்ட் தேர்ட், ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லொகேஷன், physical features, monsoon, rainfall, weather and climate. Water resources, rivers in India, soil, minerals and natural resources, forest and wildlife, agriculture pattern. Second, transport and communication. Third one, social geography and population density and distributions, racial linguistics groups and major tribes. Fourth one, natural calamity, disaster management, environmental pollution, reasons and preventive measures, climate change and green energy. இது எல்லாமே third unit கீழே வருது. இதுவுமே நீங்கள் 6th to 12th geography book ரெஃபர் பண்ணால் போதும். Fourth unit, history and culture of India.
First, Indus Valley Civilization, Guptas, Delhi Sultans, Mughals and Marathas. Age of Vijayanagaram and Bahmani kingdoms, South Indian history. Second, change and continuity in the socio-cultural history of India. Third, characteristics of Indian culture, unity in diversity, race, language and custom. Fourth, India as a secular state, social harmony. இது எல்லாமே 4th யூனிட் கீழ வருது. இந்த history and culture of Indiaவுமே நீங்க history books அதாவது 6th to 12th books ரெஃபர் பண்ணலாம். 5th unit, Indian polity. First, Constitution of India, preamble to the Constitution, salient features of the constitutions, union, states and union territory. Second, citizenship, fundamental rights, fundamental duties, directive principles of the state policy. Third one, union executive, union legislature, state executive, state legislature, local governments and panchayat raj. Fourth, spirit of federalism, central-state relationships. Fifth one, election, judiciary in India and rule of law. Sixth one, corruption in public life, anti-corruption measures, Lokpal and Lok Ayuktha, right to information, empowerment of women, consumer protection forums, human rights charter. இது எல்லாமே யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி கீழ வருது. இதுவுமே நீங்க 6th to 12th பாலிட்டி புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். 6th யூனிட், இந்தியன் எக்கானமி. First, nature of Indian economy, a 5-year plan models. இது ரொம்ப important இந்த 5-year plan models. An assessment, planning commission and Niti Aayog. Second, sources of revenue, Reserve Bank of India, fiscal policy and monetary policy, finance commission, resource sharing between union and state governments, goods and service tax. Third one, structure of Indian economy and employment generation, land reforms and agriculture, application of science and technology in agriculture, industrial growth, rural welfare oriented programs, social problems, population, education, health, employment and poverty. இது எல்லாமே 6th யூனிட் இந்தியன் எக்கானமி கீழ வருது. இதுவுமே நீங்க 6th to 12th எக்கனாமிக்ஸ் புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம். 7th unit, Indian National Movement, INM, very important. First, National Renaissance, early uprising against the British rule, Indian National Congress, emergence of leaders, B.R. Ambedkar, Bhagat Singh, Bharatiyar, B.O. Chidambaram, Jawaharlal Nehru, Kamarajar, Mahatma Gandhi, Maulana Abul Kalam Azad, Tandai Periyar, Rajaji, Subhash Chandra Bose, Rabindranath Tagore and others. Second, different mode of agitation, growth of satyagraha and militant movements. Third one, communalism and partition. இது 6th unit. 7th unit. Next வந்து 8th unit. India history, culture, heritage and socio-political movements in Tamil Nadu. அதில் எத்தனை டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. First, history of Tamil society, related archaeological discoveries, Tamil literature from Sangam age till contemporary times. Second, Tirukkural. A, significance as a secular literature. B, relevance to everyday life. C, impact of Tirukkural on humanity. D, Tirukkural and universal values, equality, humanism, etc. E, relevance to socio-political economic affairs. F, philosophical content in Tirukkural. Third, role of Tamil Nadu in freedom struggle, early agitations against the British rule, role of women in a freedom struggle. Fourth, evolution of 19th and 20th century socio-political movements in Tamil Nadu, Justice Party, growth of rationalism, self-respect movement, Dravidian movement and principles underlying both these movements. Contributions of Tandai Periyar and Perarinyar Anna. இதெல்லாமே யூனிட் 8க்கு கீழ வருது. Next, Unit 9, Development Administration in Tamil Nadu. அதில் first topic, Human Development Indicators in Tamil Nadu and a comparative assessment across the country. Next, impact of social reform movements in the socio-economic development of Tamil Nadu. Second, political parties and welfare schemes for various sections of people, rationale behind reservation policy and access to social resources, economic trends in Tamil Nadu, role and impact of social welfare schemes in the socio-economic development of Tamil Nadu. Third, social justice and social harmony as a cornerstones of socio-economic development.
Fourth, education and health systems in Tamil Nadu. Fifth, geography of Tamil Nadu and its impact on economic growth. Sixth, achievement of Tamil Nadu in a various field. 7, e-governance in Tamil Nadu, அதாவது e-சேவை மையம். நெக்ஸ்ட் 9th யூனிட் முடிஞ்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் 9th யூனிட் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் 10th யூனிட். இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் 9 யூனிட்ஸ்மே உங்களுக்கு 175 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 175 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஃபர்ஸ்ட் 9 யூனிட்ஸில் இருக்கும். லாஸ்ட் 25 மார்க்ஸ் வந்து இந்த யூனிட் 10, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதுவுமே 4 டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வச்சு 6th to 10th மேக்ஸ் புக்கை வச்சு இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களால் எல்லா ப்ராப்ளம்ஸுமே கரெக்டாக 25 வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. பர்சன்டேஜ், சதவீதம். HCF and LCM, highest common factor and lowest common multiple. Next, ratio and proportion, simple interest, compound interest, area, volume, time and work, logical. இதெல்லாமே aptitude கீழே வருது. mental ability கீழே logical reasoning, puzzles, dice, visual reasoning, alphanumeric reasoning and number series. இதெல்லாமே உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி கீழே வருது. ஸோ 10th யூனிட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆப்டிடியூட் வந்து 6th to 10th மேக்ஸ் புக் ரெஃபர் பண்ணலாம். ரீசனிங்க்கு வந்து நீங்கள் ரீசனிங் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அகாடமியில் போடுற டெஸ்ட் பேட்ச்க்கான டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தமிழ் மீடியம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக இந்த சிலபஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.